இன்றைக்கி நம்ம சினி மாயம் ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல, இதுவே டீகோட் பண்ண போல இருக்குங்க. முதல்ல ஏன்னா டேர் டீமன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு டைட்டிலில் போடுறாங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, தில்லுக்கு துட்டு இருக்குல்ல, அந்த பட வரிசையில் 3வது பாகம் இது. எதை வச்சு போல ஆணித்தரமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அங்கே சந்தானம் அவர்களை ஓப்பன் பண்ணியிருப்பார். இதை என்னது செகண்ட் பார்ட்டில் வரியா, இதுவே தேர்ட் பார்ட்டு தான் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருப்பார். ஸோ அதுலேருந்து தெளிவாக புரியுது, தில்லுக்கு துட்டு தேர்ட் பார்ட்டு தான் இது. டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே டேர் டீமன்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓகே, இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது பிரேமானந்த் அவர்கள். இவர் வேறு யாரும் கிடையாதுங்க, சந்தானம் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தார்ல இனிமே இப்படித்தான், அந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணவர். இதுக்கெல்லாம் மேலே நம்ம லொல்லு சபா ராம்பாலா அவர்கள் இருக்காங்களே, ராம்பாலா அவர்கள் போட்ட விதை தான் தில்லுக்கு துட்டு. அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் இருக்கு பாருங்க, அதை சார்ந்து சொல்கிறேன். அப்பேற்பட்ட நம்ம ராம்பாலா அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நம்ம பிரேமானந்த் அவர்கள். இது ஆக்சுவலாக இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த டிடி ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது சிங்க் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. இது என்னப்பா ராம்பாலா சாரோட சீக்வன்ஸ் அவரோட கம்போஸ் பண்ண ஃப்ரேம் மாதிரி ஒன்றா போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப நம்ம பிரேமானந்த் அவர்கள் ராம்பாலா அவர்களோட அசிஸ்டன்ட்னு தெரிய வந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க சந்தானம், சுர்பி, இன்னும் நிறைய பேருங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. வில்லன்களை கூட காமெடியன்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க, சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா தீபக் குமார் பாதி அவர்கள் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணியிருக்கிறது என்பி ஸ்ரீகாந்த் அவர்கள். மியூசிக் ஆஃப்ரோ. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆர்கே என்டர்டைன்மெண்ட். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கதாநாயகி ஹீரோ காப்பாற்றணும். இதுக்காக ஒரு பேய் நடத்துகிற கேமில் ஹீரோ கலந்துக்கிறாரு. அவர் கூட நிறைய பேரும் கலந்துக்கிறாங்க. அந்த கேமில் ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா, கதாநாயகியை காப்பாற்றினாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. ஏன்ப்பா இவ்வளோதான் கதையா, ஒன்லையில் இவ்வளோதானா, இதை வச்சு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிரேமானந்த் ஜெயிச்சிட்டாப்பில் சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தை, மாற்று கருத்தே இல்லை. இந்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு எந்தளவு உங்களை சிரிக்க வைக்க முடியுமோ சிரிக்க வச்சுருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் சந்தானத்தை மக்கள் பார்க்குறாங்களே, இது மாதிரி சந்தானத்தை தான் அவங்க தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறத விட சந்தானமும் இதை பற்றி நினைக்கணும். ஏன்னா இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப நம்மளோட பழைய சந்தானம் அவர்கள் இருக்காங்க, தொடர்ந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருந்த சந்தானம், அதுதான் இங்கே அப்படியே சிமிலாரிட்டி வந்து போகுது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்க, அவரும் மக்கள் எதிர்பார்க்குறத புரிஞ்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும். இந்த படத்தோட என் கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாட்டு ஒன்று ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதில் கூட இவர் கலாய்க்கிறத விடலைங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, இவர் சேர்ந்து நடித்த அந்த ஓகே ஓகே படம் இருக்குது பாருங்கள், அந்த படத்தோட ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒன்று காட்டுவாங்க. ஏன்னா ஃப்ரேம் காட்டுறாங்க, பாடல் வரி என்னன்னு சொல்லி நல்லா ஷார்ப்பாக கேட்கும் போது தான் தெரியுது, சிஎம்மோட பையன் என் ஃப்ரெண்டுன்ற மாதிரி அந்த லைனில் வரும். ஓகே ஓகேல சம்மந்தமான டயலாக வரும். உதயநிதி அவர்களே பேசியிருப்பார் வேறு. இந்த அளவுக்கு ஒருத்தரையும் விடலை படத்தில். இப்போ தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அதை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தை பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக தோணின விஷயங்கள் 9. அதில் மொதல் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேரக்டர்ஸை தேர்வு பண்ணியிருக்க விதம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம மாறன் என்ன இருக்கார்ல, லொல்லு சபா மாறன், அவர்லாம் படத்தில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணார். ஸ்டார்டிங்கில் வரவங்க அந்த கேரக்டரு கடைசி வரைக்கும் வரும், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் வர ஃப்ரேம்லாம். அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமில் அம்பு குத்திக்கிட்டு இருக்கோம், காலில் ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்கோம், அது கட்டில் 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க. சிமிலாரிட்டி அப்படியே போங்க. ராம்பாலா சார்மோட இந்த சீனை கம்போஸ் பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. பிரேமானந்த் அவர்கள் குரு அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த சீக்வன்ஸ்லாம் தேட்டரில் கிளாப்பு சிரிப்புன்னு பயங்கரமாக அழிச்சு. இது மாதிரி படம் முழுக்கவே மாறன் அவர்கள் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு லிஸ்ட்டே போடலாம், தனி ரிவ்யூவே கொடுக்கலாம். அவ்வளோ பேரும் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் செலெக்ஷன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தனால தான் அந்த அவுட்புட் வாங்க முடிஞ்சிருக்கு. 2வது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பெப்சி விஜயன். இந்த மனுஷனை நம்ம மற்ற படங்களை பார்க்குறப்ப மிரளுவோம், என்னப்பா வில்லன் இவ்வளோ கொடூரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட விஜயன் அவர்களை வச்சுக்கிட்டு படத்தில் பிளாக் காமெடிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க, அல்டிமேட்டு. அதுவும் லக்க மாதிரி அவருக்கு ஒரு தனி டைலாக் படத்தில் இருக்குது பாருங்கள், சரியான காமெடி டைலாக் அது படத்தில். ஒரு முக்கியமான போர்ஷன் அவர் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதில் சந்தானம் அவர்கள் காம்போவரை சேர்ந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பெப்சி விஜயன் அவர்கள் இப்படி சிரிக்க வைப்பார மக்கள் அப்படின்றதுக்கு இந்த படம் ஆக சிறந்த சான்று. 3வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேந்திரன் அவர்கள் என்ன பர்ஃபார்மருங்க. ஒரு பக்கம் நான் கடவுள் படத்தில் முரட்டுத்தனமான வில்லனாக வராப்பில், இன்னொரு பக்கம் இது போல படத்தில் உச்சகட்ட காமெடி நடிகராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு காலை விரிக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அடித்து சொல்கிறேன், தேட்டருக்கு போய் பார்ப்பீங்களே, அந்த சீக்வன்ஸ் வர்றப்போ சிரிக்காதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மாறன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பில்லரோ அதே அளவுக்கு நம்ம ராஜேந்திரன் அவர்களும். இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா இசை. யோசிச்சு பாருங்களேன், இந்த டேரக்டர் அந்த மியூசிக் டேரக்டர் எப்படி சொல்லியிருப்பாரு, சார் இது ஒரு பேய் படம் சார், ஆனால் காமெடி படம் சார், பேய் காட்டுறப்போ சீரியஸாக இருக்கணும் சார், காமெடி பண்ணுறப்போ அதுக்கேற்ற மியூசிக் வரணும் சார், இதெல்லாம் சேர்ந்து படம் முழுசாக இருக்கும், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மியூசிக் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மியூசிக் டேரக்டர் மொத்தமாக புரிஞ்சிருக்குமா, அவர் எப்படி அவுட்புட்டை கொடுப்பாரு. ஆனால் அந்த படத்தில் கொடுத்துருக்காருங்க.
ஒரு சில காட்சிகள் நம்மளுக்கு பயம் வர மாதிரிலாம் இருக்கும். அதில் சொற்பமான காட்சிகள் மட்டும் தான் 2-3 காட்சிகள் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் பேய் வர காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பம் கூடயே வந்துடும். அதுவும் ஒரு பேய்க்கு தீம் மியூசிக் போட்ட மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரோ சொல்லலாம். இதில் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ப்ரீ கிளைமேக்ஸ் நினைக்கிறேன், அப்போ அந்த வில்லி பேய் ஒருத்த காட்டுவாங்க. அந்த பேய் படிக்கட்டு இருந்தால் அப்படியே கொஞ்சம் கீழே 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 இறங்கி வரும். அப்போ ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாருங்க. நம்ம மியூசிக் டைரக்டர் எப்படி யோசிச்சாருன்னு தெரில. இந்த சாவெலாம் பாடல் எடுத்துகிட்டு போவாங்களே, அப்போ சங்குக்கு கீழே ஒன்று வளையமாக இருக்கும் பாருங்க, அதை அடிச்சுட்டே போவாங்க. அந்த சவுண்டை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு தீமை ஃபுல்லாக கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு. எப்படி யோசிச்சாருன்னு தெரியல அந்த விஷயத்தை. அதாவது சாவு நெருங்குதான் அந்த பேய் ரூபத்தில், அதை அப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படத்துலேயே ஒரு மியூசிக் டைரக்டர் இப்படிலாம் யோசிக்கிறாருன்னா பெரிய ஃபியூச்சர் இருக்குது ஆஃப்ரோவுக்கு. 5வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கப். இந்த படத்தில் மோசமான மேக்கப்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா பேய் படங்கள்னாலே மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை அதிகம். இந்த படத்தில் அவ்வளோ கனக்கச்சிதமாக வேலையை பண்ணி முடிச்சிருக்காங்க. 6வது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட நீளம். ரொம்ப பெரிய படம்லாம் கிடையாதுங்க. சமீப காலமாக ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ரொம்ப சின்ன படம் தான் இந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக டியூரேஷனை அளவாக வச்சு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. டியூரேஷனில் அவங்க பெருசாக கை வச்சு தான் படத்துக்கு பெரிய ப்ளஸ். 7வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வசனங்கள் எல்லாமே இந்த லொல்லு சபா டச்லேயே இருக்கும். யோசிச்சு பாருங்களா, ஒரு 24 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஷோவை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 24 நிமிஷமும் தொடர்ந்து உங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கிறதா இருந்தால் அந்த ஷோ எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்த ஷோவாக பார்க்கப்படும். அப்பேற்பட்ட ஷோ தான் லொல்லு சபா. அந்த லொல்லு சபாவில் வர வசனங்களை பேஸ் பண்ணியே இந்த படம் ஃபுல்லாக வசனங்கள் எழுதியிருக்காங்க. அதுலேயே குறிப்பாக ஓகே ஏகேன்னு வரதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு தேட்டரில். 8வது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு சில அனுபவங்கள் அதை படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த லவ் டுடே படம்லாம் பெருசாக ஹிட் அடி காரணம் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நிறைய எடுத்து படமாக நம்ம பார்க்குறப்ப கனெக்ட் ஈஸியானோம். படம் பயங்கரமான ஹிட்டு. லிட்டரலாக அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறைய காட்சிகள் வருதுங்க. இதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் நம்ம பெப்சி விஜயன் அவர்கள் ஒரு வேலையை பண்ணுவாப்பில் படத்தில். ஆக்சுவலாக யூடியூப்பை பேஸ் பண்ணி இருக்கும். யூடியூப்பில் சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், அதை பேஸ் பண்ணி பேயை பயமுறுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த யூடியூப்பில் எதனா பாட்டு வீடியோ நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ நடுவில் ஆடு வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ண முடியாத ஆடு. அது அந்த நேரத்தில் வந்து எப்படி இருக்கும், சீரியஸான நேரத்தில் அதெல்லாம் அந்த படத்தில் காமிச்சு வச்சிருக்காங்க. குபீர் சிரிப்புங்க தேட்டர் முடிக்கும் அந்த சீக்வன்ஸ்லாம். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி யூடியூப் பார்க்குறப்பலாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம், என்னடா இது ஸ்கிப்பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அது அவ்வளோ பெரிய சீரியஸான சீக்வன்ஸில் கொண்டு வந்து வச்சார் பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃபுங்க. 9வது முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன படத்துலன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஏற்ப இந்த வெப் சீரிஸாக இருக்கட்டும், வெளிநாடுகளை சேர்ந்தது, அதே வெளிநாடுகளை சேர்ந்த படங்களாக இருக்கட்டும், இதிலேருந்து நிறைய விஷயங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் அவர்கள். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் ஸ்குவிட் கேம். இது உலக புகழ்பெற்ற ஒரு சீரிஸுங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். மணி ஹெஸ்ட்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்த நேரத்தில் அதே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்பா அப்படின்ட்டு எல்லாருமே ஸ்குவிட் கேமை பார்க்க ஆரம்பித்தோம். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கேம் டச் இந்த படத்தில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெடி ஆர் நாட். இந்த படம் பார்க்குறேன்னா பாருங்கள், ஹாரர் மூவியை விரும்புகிறவங்க பாருங்கள், உச்சக்கட்ட கொடூரமாக இருக்க படம். நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஒரு குடும்பமே கிட்டத்தட்ட சைக்கோ குடும்பமாக இருந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி வச்சு பண்ணியிருப்பாங்க. படம் தெறிக்க விட பயங்கரமா, அவ்வளோ ஹாரரான படம். இந்த படத்தோட டச்சையும் நாம் இந்த படத்தில் பார்க்க முடியும். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேர், இது ஒரு நல்ல படம் தாங்க, டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். இந்த படம் டச்சை நம்ம அங்கங்கே பார்க்க முடியும். என்னதான் இது போல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுத்திருந்தாலும் ஆனால் படத்தை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தரமாக கொடுத்துருக்காப்புல. என்னப்பா இப்போ 9 ப்ளஸ் மட்டும் தானா, மைனஸ் பாயிண்ட் படத்தில் எதுவுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இருக்குங்க. அதாவது படம் செம்மையாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் போனோம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் படம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ரொம்ப போர் அடிக்கிற சீக்வன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி அந்த படத்தோட ஆரம்பம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு கேரக்டர்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணுறது புரியுது, இருந்தாலும் அந்த 15 நிமிஷம் மட்டும்தான் எங்களுக்கு பயங்கரமாக போர் அடிச்சுது. அதுக்கப்புறம் படம் டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க, நான் ஸ்டாப் சிரிப்பு தான். இந்த ஆரம்பத்தை மட்டும் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தரமான சிரிப்பலை மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கேரண்டி. இந்த படத்தில் யூடியூபர்ஸை பற்றி ஒரு டயலாக் ஒன்று வரும். நம்ம கூல் சுரேஷ் இருக்கார்ல, அவரே சொல்லியிருப்பாப்ல, வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாப்ல, அது எப்படிப்பா யூடியூபர்ஸ் மட்டும் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு. வஞ்ச புகழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒருவரை பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல் பழிப்பதும் சொல்லிட்டு தலைவன் அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல ஸ்க்ரீனில். ஓகே, இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஆடியன்ஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, பார்க்காதவங்க கேட்குறீங்கன்னா, தரமான காமெடி படங்க, கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக நான் சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் கட்டாயமாக போங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.